5 பால் போட்டு 5 ரன் கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, செம்ம ஷாட்டுங்க. டவுன் த ட்ராக், பிச் ஆஃப் த பால். ஸ்லோயராக கொடுத்த பாலை கரெக்டாக பிக் பண்ணாருங்க. கொஞ்சம் ஸ்லோயராக கொடுத்தாரு அந்த பாலை. செம்மையாக ஆடி பவுண்ட்ரி ஆடுறாருங்க யுவராஜ். டாஸ் பாலாக வீசின பாலை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நினைக்கிறோம். 6 4 தெரிஞ்சுக்கலாம். 4 நல்ல ஷாட்டு. டவுன் நல்ல ஃபுல்லராக விழுந்த பாலை. ஓபி, பர்ஃபெக்ட் ஓபின்னு சொல்லணும். இந்த பாலை போடக்கூடாது. இந்த பால் எகெயின் ஃபுல்லராக விழுந்ததை 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு. பாலோட டைரக்ஷனை மட்டும் மாற்றி விட்டுருக்கிறாரு. இந்த நல்லா வேலைக்கு நின்று விட்டாருங்க. டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி. எகெயின் அடிச்சிருக்கிறாரு 6. கவர்ஸில் மட்டும் நான் ஸ்ட்ராங் இல்லை, நான் டீப் பாயிண்ட்லேயும் ஸ்ட்ராங்குன்னு போனதுனால பார்க்கலாம். யுவராஜ் மற்றும் யாஷ் கிரீஸில் இருக்காங்க. அடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பவுண்ட்ரி போகுமா? நல்ல ஷாட்டு, நல்ல பிளேஸ்மெண்ட்டும் கூட. இந்த தடவை உள்ளே கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஷாட்டு. 4 ரன் எடுத்துருக்கிறாரு யாஷ். ஷாட்டு, டாஸாக விழுந்த போல ஆன் தாப்பில் அப்படியே அதே இடத்துல தான் கொடுத்துருக்கிறாரு. பவுண்ட்ரி, அங்கேயும் கேப்பில் ஆடி இருக்கிறாரு. எகெயின் டவுன் த ட்ராக் போய் ஆட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பாட்டம் ஆஃப் த பேட்ல பாருங்க. நல்ல பாலுங்க. நல்ல விலைக்கு போய் ஸ்டெம்ஸை காமிச்சாரு. ஸ்டெம்ஸ்லேயே போட்டு